வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றுக்கு இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ப்ரமோ உலகநாயகன் கமலஹாசன் இந்தியன் 2க்காக அதுல முடிகிறப்ப சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஏன்னா அவர் எல்லா லாங்குவேஜ்லையும் பேசுவாரு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நாலுலையும் பேசினதுக்கு அப்புறம் அந்த கேள்வி கேட்கிறவர் வந்து சார் நீ எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு உடனே கமல் சார் வந்து ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, நீங்க வேற எங்கேயோ போயிட்டீங்க, வர்றோம் அப்படிம்பாரு. அந்த வர்றோம் அப்படிங்கிறது என்னன்னா, எவெல்லாம் இந்தியன் ட்ரூவை ட்ரோல் பண்ணீங்களோ அவனுங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்கு தக் லைஃப், இந்தியன் 3, KH 237, கல்கி பார்ட் 2ன்னு வர்றோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்தாரு. நீங்க வேற எங்கேயோ போயிட்டீங்க, வர்றோம் ட்ரோல்ஸ், மீம்ஸ், அதுவும் இன்னும் என்னென்னமோ இது பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மொத்தமா ஆப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அடி அடிச்சாரு. அது ரொம்ப ஸ்டைலிஷா, ஸ்பான்டேனியஸா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தது. அவர் அதை ஓன் பண்ணிக்கிறாரு. வாட் எவர் நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் என்னுடைய படம் அப்படிங்கிறத இஸ் ஓனிங். அதுதான் ஒரு கலைஞனுடைய என்ன சொல்றது, ஒரு பொறுப்பு. அதுதான் உலகநாயகன் கமல்ஹாசன் அமன் ஷெராவத் அவர்களுடைய அந்த வெற்றியை வந்து பாராட்டி இருக்காரு. நியூ சாம்பியன் இஸ் பார்ன், ரெஸ்லிங்ல வந்து இந்தியன் ரெஸ்லர்ஸ் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதுவரைய நடந்த ஒலிம்பிக் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ், ஒலிம்பிக்ல ஜெயிக்கக்கூடிய இந்தியா ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா ஹாக்கியில 13 மெடல் வாங்கியிருக்கோம். நம்ம 8 கோல்டு வாங்கியிருக்கோம். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கோல்டு வாங்கின டீம். 8 கோல்டு, 1 சில்வர், 4 பிரான்ஸ். ரெஸ்லிங்ல 8 மெடல் வாங்கியிருக்கோம், 2 கோல்டு, 6 பிரான்ஸ். சாரி, 2 சில்வர், 6 பிரான்ஸ். ரெஸ்லிங்ல கோல்டே வாங்கினது இல்ல. ஷூட்டிங்ல 7 மெடல் வாங்கியிருக்கோம், ஒரே ஒரு கோல்டு, 2 சில்வர், 4 பிரான்ஸ். அந்த ஒரு கோல்டு ஞாபகம் இருக்கா? அபினவ் பிந்த்ரா ஜெயிச்சாரு, அந்த கோல்டு தான் அந்த ஒரு கோல்டு. ஸோ இவ்வளவு 13, 8, 21, 28 மெடல் ஹாக்கி, ரெஸ்லிங், ஷூட்டிங்ல வாங்கியிருக்கோம். அதைத்தான் உலகநாயகன் சொல்லியிருக்காரு. ஹாக்கி, ரெஸ்லிங், ஷூட்டிங் இந்த 3ல வந்து இந்தியர்கள் வந்து பதக்கங்களை குவிக்கிறாங்க. புது ஹீரோவா உருவான அமன் ஷெராவத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். 13-5 ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுதான் அவருடைய வெற்றிக்கான அந்த மிகப்பெரிய இடைவேளையில பிரான்ஸ் மெடலை அவர் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள். பிக் பாஸ் உலகநாயகன் கமல்ஹாசன் வெளியேறிய பிறகு, அவர் இந்த சீசன் பண்ணலன்னு சொன்ன பிறகு யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது மிஷ்கின், பார்த்திபன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது உலகநாயகன் கமல் மாதிரி, மோகன்லால் மாதிரி, நாகார்ஜுன் மாதிரி, பிச்சா சுதீப் மாதிரி, சல்மான் கான் மாதிரி ஒரு பெரிய கதாநாயகனை தான் அந்த இடத்துல போடுவாங்க. இது ஏன்னா பல கோடி ரூபா வரக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சி. இதுல போய் அவங்க வந்து வெற்றிமாறன் வருவாரு, மிஷ்கின் வருவாரு, பார்த்திபன் வருவாருங்கிறது காமெடியானது. அதுவும் சிவகுமார் வருவாராம், சத்யராஜ் வருவாராம். அவங்கெல்லாம் எவ்வளவு வயசாகி போச்சு, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. சிவகுமார்லாம் வரமாட்டாரு. அவர் இதுல நடிக்கிறதே முடிஞ்சு போச்சு. அவர் டிவி சீரியல்ல நடிக்கிறதே முடிச்சுக்கிட்டாரு. அவர்லாம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாட்டாரு. அவர்லாம் அவரோட பிரைம்ல இல்லை. அதாவது அனுபவமும் இருக்கணும், நீங்க கதாநாயகனாகவும் இருக்கணும், பிரைம்லையும் இருக்கணும். அது ஒரு இது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய சாய்ஸ். பிரகாஷ் ராஜ் சொல்றாங்க. பிரகாஷ் ராஜ் நல்ல சாய்ஸ் தான். ஏற்கனவே அவர் பண்ணியிருக்காரு, சரத்குமார் பண்ணியிருக்காரு, சூர்யா பண்ணியிருக்காரு, கார்த்தி பண்ணியிருக்காரு. சாரி, சூர்யா, கார்த்தி. சூர்யா ஏற்கனவே பண்ணியிருக்காரு, கார்த்தி பேர் அடிபடுது. இது மாதிரி ஏராளமான பெயர்கள் அடிபடுது. விஜய் சேதுபதி பேரு. விஜய் சேதுபதி இருக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே அவர் சன் டிவியில் 2 ரியாலிட்டி ஷோ பண்ணி 2மே மரண ஃபிளாப். விஜய் சேதுபதிங்கிறவர் ஓவரா எக்ஸ்போஸ் ஆனவர். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அவர் தியேட்டர்ல அவர் படம் வரும். அதுக்குள்ள 50 படம் நடிச்சு முடிச்சுட்டாரு. அதனால அவரை போட மாட்டாங்க. இஸ் நாட் ஒரு ரேரா இருக்க மாட்டாரு, எல்லாத்துலயும் அவர் இருப்பாரு. சித்தார்த்துங்கிறாங்க, மாதவன்கிறாங்க, அதெல்லாம் சாய்ஸே கிடையாது. எஸ்டிஆருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. என்னுடைய சாய்ஸ் என்னன்னா, யாரை போட்டாலும் ஒரு மேல போட்டா, ஒரு மேல் ஹோஸ்ட் வந்தா கமல் சாரோட கம்பாரிசன் வரும். அதற்கு இந்த கீபிநாத்துங்கிறாங்க. கோபிநாத் எல்லாம் வந்தா ஒரு சுவாரஸ்யமாவே இருக்காது. ஏற்கனவே அவரெல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ்டு நீயானால. என்ன கேட்டா நயன்தாரா மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஆளை ஹோஸ்டா வந்தாங்கன்னா கமல் சாரோட கம்பாரிசனும் இருக்காது. அது ஒரு வேற ஒரு வடிவத்தையும் பெறும். ஏன்னா சிம்பு ஏற்கனவே நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இப்ப நயன்தாராங்கிறப்ப அது எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி இருக்கும், அவங்க எப்படி தொகுத்து வழங்காங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்க ஒருவேளை ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா நயன்தாரா, நதியா மாதிரியான ஆட்கள், நதியா கூட தமிழ் சரியா பேச வராது, நயன்தாரா சமாளிச்சிருவாங்க. நயன்தாரா இது பண்ணா நல்லா இருக்கும். அல்லது எஸ்டிஆர் அல்லது கார்த்தி, இவங்கள்ட்ட போனா கரெக்டா இருக்கும்.
அது ஹோஸ்டிங்கிறது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பகுத்தறிவு சிந்தனை இருக்கணும். ஏதாவது ஒரு முற்போக்கான விஷயங்கள், ஒரு சுமங்கலி இஷ்யூ அப்படின்னு வருதுன்னா அதுல வந்து பகுத்தறிவா பேச தெரியணும். அந்த வந்து பெப்பேன்னு முடிச்சுட்டு இருக்க கூடாது, இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து உலகநாயகன் மாதிரி ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட, முற்போக்கான சிந்தனை உள்ள, வாழ்க்கை அனுபவம் உள்ள, ஸ்டார் வேல்யூ இருக்கிற, இது எல்லாமே இருக்கணும். அந்த பம்மல்க சம்பந்தத்துல சொல்லுவார் தெரியுமா, நான் ஸ்டென்ட் பார்ட்டிங்கிறதுனால என்னை வந்து இது கூப்பிட்டீங்க, வாயில தலையில வந்து சிவலிங்கம் இருக்கணும், எல்லாமே அந்த கையில இதை வச்சுட்டு அமுக்குவாரு. கங்கை பம்மல்க சம்பந்தத்துல ஒரு காமெடி சீன் வரும்ல, அது மாதிரி எல்லாமே இருக்கணும். தக் லைஃப் படப்பிடிப்பு பயங்கரமான மழையிலையும் நேற்று இரவு போயிட்டு இருக்கு. அப்புறம் நேற்று 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9th 1985 சாகர் ரிலீஸ் ஆன நாள். சாகர் வந்து உலகநாயகன் கமலஹாசன் நடித்து மாபெரும் வெற்றி பெற்று இந்தியாவுடைய என்ட்ரியா ஆஸ்காருக்கு போன படம். ஸோ சாகர் வாஸ் டைரக்டட் பை ரமேஷ் சிப்பி. அவர் தான் ஏற்கனவே ஷோல எடுத்தவர். அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஸ்டெல்லர் காஸ்ட் இன்க்ளூடிங் ரிஷி கபூர், டிம்பிள் கபடியா, கமலஹாசன், சயீத் ஜாஃப்ரி, மதுர் ஜாஃப்ரி, நதீரா, ஏகே ஹங்கல் and Satish Kaushik among others. The music was composed by R.D. Burman, lyrics வந்து Javed Akhtar. Sagar was India's official entry for Academy Award for Best Foreign Language Film in 1985. The film marked only the second time in the history of Filmfare Award that an actor was nominated both Best Actor and Best Supporting Actor. அசோக் குமாருக்கு அப்புறம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு தான் 1970 வந்தது அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாத்ங்கிற படத்துல அசோக் குமார் கிட்டத்தட்ட இங்க நாகேஸ்வர ராவ் மாதிரி இருப்பாரு, சீனியர் ஆக்டர், தாதா சாஹேப் பால்கே எல்லாம் வாங்கியிருக்காரு. அவருக்கு அந்த மாதிரி ஒரே படத்துல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் பெஸ்ட் ஆக்டராகவும் நாமினேட் ஆனாரு. அப்படி கமலஹாசன் அல்டிமேட்லி ஒன் த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஃபார் சாகர். இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி அவார்டு இன் கேட்டகரி ஆஃப் ஹிந்தியில ஒரே ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு தான் வாங்கியிருக்காரு. அது வந்து இதுக்கு தான் வாங்கியிருக்காரு, பெஸ்ட் ஆக்டருக்கு வந்து வாங்கியிருக்காரு. சாட்சி 420க்கு வாங்கினாருன்னு நினைக்கிறேன், பெஸ்ட் காமெடிக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ரேரான படம். இந்த படம் வந்து 39 வருடங்கள் ஆச்சு, 39 இயர்ஸ் ஆஃப் சாகர். கல்கி 2898 AD, அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோன் இவங்கள் நடித்து நாக் அஸ்வின் இயக்கிய படம். வைஜெயந்தி மூவிஸ் தயாரித்த இந்த மாபெரும் படைப்பு 1000 கோடிக்கு மேல கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்பொழுது ஓடிடியில வரும் அப்படின்னு ஆர்வமா ரசிகர்கள் காத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 23ஆம் தேதி அமேசான் பிரைம்ல வந்து இந்த படம் வெளியாக போகுது. ஏற்கனவே பார்த்தவர்கள் மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, பார்க்காதவர்கள் இந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு, இந்த வருஷத்திலே மிகப்பெரிய கலெக்ஷன், ஜவானுடைய கலெக்ஷனை பீட் பண்ணிடுச்சு. 1100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி, அதாவது இந்தியன் மித்தாலஜியும் சயின்ஸையும் கலந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு படைப்பை அவர் இவ்வளவு பெரிய விஎஃப்எக்ஸ்ல இவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு அவ்வளவு பிளானிங் போயிருக்கு. 4-5 வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டிசைன் பண்ணி, பிளான் பண்ணி, ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு அப்படி ஒரு மாபெரும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. இதோடைய அடுத்த பாகம் இன்னும் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அடுத்த பாகத்துல தான் சுப்ரீம் எஸ்கினுடைய விஸ்வரூபமே வரப்போகுது. அது இன்னும் பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில கேரக்டர்லாம் வருது, இன்னும் சில உலகம் எல்லாம் அதுல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க.